நடத்தும் எங்கள் அன்பின் தகப்பனே, ஏசப்பா இந்த மாலை வேளையிலும் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த நாளிலும் நடக்க இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வர ஒவ்வொருத்தரும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாத்தையும் நீங்க பொறுப்பெடுங்க ஏசப்பா. இதை நடத்துகிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஏசப்பா. இயற்கையை எங்களுக்கு சாதகமாக்கி தாங்க ஏசப்பா. ஒரு குறைவின்றி வழி நடத்துங்க. தொடக்கம் முதல் இறுதி வரை எங்க கூடவே இருந்து எங்களை காத்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை வசனங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிற்கு பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான்.
கிறிஸ்து பிறப்பு பற்றி ஒரு சின்ன தொகுப்பை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். உலகத்திற்கு சரித்திரம் கொடுத்தவர் தான் இயேசு. இந்த இயேசு ஏரோதி நாட்களில் உதித்தெழுந்தார். கலிலேயா நாட்டில் நாசரேத்தை சேர்ந்த யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட மரியாள் தேவதூதனால் சந்திக்கப்பட்டாள். அந்த தூதன் மரியாளிடம், நீ பரிசுத்த ஆவியால் ஒரு குமாரனை பெறுவாய் என்றாள். மரியாள் கர்ப்பவதியானதை யோசேப்பு அறிந்து அவளை ரகசியமாய் தள்ளிவிட ஆலோசித்தான். அப்பொழுது தேவதூதன் யோசேப்பிடம், மரியாளை சேர்க்க ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றாள். இந்த இயேசு பிறந்த போது நட்சத்திரம் தோன்றியது. இதுவே இவரை பார்க்க வந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாக இருந்தது. இயேசு மாட்டு கொட்டகையிலே பிறந்தார். இந்த இயேசுவாலேயே நமக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த இயேசு உலகத்தில் வராவிட்டால் நாம் பாவத்தில் அழிந்து போயிருப்போம். இந்த இயேசுவையே உலக இரட்சகராகவும் காணப்படுகிறார். இயேசு பிறந்த போது உலகமே சந்தோஷப்பட்டது. இந்த நாளில் நாமும் சந்தோஷப்பட்டு மகிழ்வோம். நன்றி.
ஹம்பிளான மனுஷன் கூட இயேசு போட்ட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம் செலிபிரிட்டி ஆகிடலாம் ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம் சக்சஸ் மாறிடலாம் சிம்பிளான மனுஷன் கூட இயேசு போட்ட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஆகிடலாம் செலிபிரிட்டி ஆகிடலாம் ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மாறிடலாம் சக்சஸ் மாறிடலாம் ரூட்டு எப்போவும் ரொம்ப ரைட்டு தாண்டுங்க என் பாட்டு சூப்பரா தாளம் போட்டு கேளுங்க ரைட் இருந்தாலும் நான் லைட்டு தாண்டுங்க இந்த லைஃப் எல்லாமே ஜீசஸ் தந்து கிட்டுங்க ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா அத மாறிடுவோம் உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே வெலவான் வெலனோ இல்லாம போகுமே உலக ஞானமோ வெட்கப்பட்டு போகுமே வெலவான் வெலனோ இல்லாம போகுமே ஆகாது தள்ளின கல்லே மூளைக்கு தலை தலையா நடக்காது நினைச்சது எல்லாம் கர்த்தராலே நடந்ததையா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் நம்மை சுத்தமாக்கும் இயேசுவோட ரத்தம் ஜெயம் சிம்பிளான மனுஷன் கூட இயேசுவோட சேர்ந்துட்டா செலிபிரிட்டி செலிபிரிட்டி ஹம்பிளான மனுஷன் கூட ப்ரே பண்ண தெரிஞ்சுக்கிட்டா சக்சஸா
சர்ச்சுக்கு போன மணி 8 ஆச்சு, சீக்கிரம் எலும்பு. போடி, எந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் இப்படிதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணி சர்ச்சுக்கு போகணும் கொஞ்சம் கூட உறங்க விட மாட்டேங்கிற. சோம்பேறி எலும்பு, சீக்கிரம் எலும்பு, சர்ச்சுக்கு போகணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து சோம்பேறின்னு சொல்லு. இந்த ஒரு வாரமாட்டு நான் கிளீனிங், டியூஷன் சென்டர் ஒரே அலைச்சல். கொஞ்சம் கூட ரெஸ்ட் வேண்டாம் எனக்கு. நான் உன்னை சோம்பேறின்னு சொல்லல, உன் கையில இருக்க பைபிள்ல தான் அப்படி இருக்கு. நீதிமொழிகள் 9:6-11 பாரு. படிக்கிறதுக்கு எத்தனையோ டியூஷன் சென்டர், காலேஜ் அப்படின்னு நிறையவே இருக்குது. எறும்பு கிட்ட போய் நான் படிக்கிறேன்னு ஒரு அவசியமே இல்லை எனக்கு. சரி சரி, கோபப்படாத, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சரி, சீக்கிரம் எழும்பி வா. என்னடி இவ்வளோ பிடிவாதமா இருக்கிற? கொஞ்சம் கூட உனக்கு வேணுமெங்க நீ போ. கொஞ்சம் கூட என்ன ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிற. உனக்கு விருப்பம் வேண்டா வா, இல்லைன்னா உன் மனப்படி போ. இந்த ஒரு வசனத்தை ஒத்தைக்கு படிச்சு. சரி சரி தா, நான் படிச்சுட்டு உறங்க போறேன். ஏசாயா 58:13-14 படி. அடடே, இது என்ன அதிசயம்! ஓய்வு நாளில் எனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாதா? நான் என் சொந்த பேச்சை பேசக்கூடாதா? தேவனுடைய வாய் இதை சொன்னதாம். ஆஹா, என்ன சந்தோஷம்! இதுவரை எனக்கு தெரியாமல் அல்லும் பகலும் உழைத்து உயர்வை பெறலாம் என்று எண்ணினேன். இனி ஒழுங்கா ஆராதனைக்கு வருகிறேன். உனக்கு ரொம்ப நன்றி. உன்னை பார்த்து தேவன் சந்தோஷப்படுவார். வா அக்கா, போலாம். கைகள் தட்டி பாடு, துள்ளி துள்ளி ஆடு, மன்னன் இயேசு பிறந்து விட்டார். யூதர்களின் ராஜா, வண்ணசாரம் ரோஜா, மன்னகத்தில் அவதரித்தார். உன்னதரை புகழ்ந்திடுவோம், உள்ளமதை கொடுத்திடுவோம். உன்னதரை புகழ்ந்திடுவோம், உள்ளமதை கொடுத்திடுவோம். கைகள் தட்டி பாடு, துள்ளி துள்ளி ஆடு, மன்னன் இயேசு பிறந்து விட்டார். நள்ளிரவு நேரம் வயல்களில்
எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் talent இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் talent இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் 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 நிற்கிறேன் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேனே ஏன் 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 படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேனே ஏன் 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 நிற்கிறேன் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறேனே ஏன் 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 கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் talent இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் talent இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது ஏன் ஏன் ஏன். பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது ஏன் 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 ஏன். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது ஏன் ஏன் ஏன். பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது ஏன் 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 ஏன். கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் talent இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் talent இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபை. அப்பாடா, ஒரு வழியா கிறிஸ்மஸ் வந்துருச்சு. இனிமேல் ஒரு ஆட்டம் தான், ஒரே பாட்டம் தான், ஒரே கொண்டாட்டம் தான். ஐயோ ஜாலி. எல்லாருக்கும் ஸ்வீட்ஸு, இல்ல இல்ல, சாக்லேட் வாங்கி கொடுத்துடலாம், சந்தோஷமா இருக்கலாம். டே தம்பி, இங்க வாடா, நம்ம போய் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடலாமா? அண்ணா சரிண்ணா போயிடலாண்ணா. லே, எப்படி இருக்கீங்க? என்ன வேணும் சொல்லுங்க, வாங்க. அண்ணாச்சி, மாசா கிளாஸா டேஸ்டா சூப்பரா ஒரு சாக்லேட் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா. 50 பைசாக்கு சாக்லேட் இருந்தா கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். இல்ல மாசா கிளாஸான்னு சொல்லிட்டு 50 பைசா கேக்குறேல, இந்தால எடுத்துட்டு போ. என்னடா ரொம்ப நேரமா நாமளும் ரோட்ல நடந்துகிட்டே இருக்கோம். ஏசப்பா இருந்தாலும் ஒரு சாக்லேட்டை வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா ஒருத்தரையும் காணாம, கண்ணு கட்டின தூரத்துக்கு யாரையுமே காணாம. என்ன தம்பி, வாடா, நாம அப்படியே சும்மா நடந்து போயிட்டு இருப்போம், பாப்போம். ఏ ప్లేస్ ఇది? అన్నా 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 ఈ అడ్రస్ చెప్పన్నా. வெயிட்ரா தம்பி, இட்ஸ் ஓகே. டே தம்பி, அந்த டப்பா எடு, சாக்லேட் கொடு. ப்ரோ ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ. ஹாப்பி கிறிஸ்மஸ். பரவாயில்லையே, நம்ம பேசுற இங்கிலீஷ்லாம் உனக்கு புரியுது போல.
டேய் நம்ம பேசுறது இங்கிலீஷே இல்லடா, ஏன்டா இப்படி தொல்லை பண்ற? வாடா நம்ம போலாம் ப்ளீஸ்டா. ஏன்ட்ரா? யோரு ஃப்ரம் விச் பிளேஸ்? ஓ பிளேஸா? ஓ பிளேஸா இல்ல விச் பிளேஸ்? காக்கிநாடா பாபு. ஓ சரி சரி. அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா அண்ணா அட்ரஸ் அண்ணா 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 அட்ரஸ் அண்ணா அண்ணா. எங்களுக்கே ஒண்ணும் தெரியாது, எங்க கிட்ட கேக்குற பாரு நீ. ஏய் தம்பி வாடா நம்ம போலாம், போய் வேற யாருக்கா நம்ம சாக்லேட் கொடுக்கலாம். ஏய் தம்பி அங்க தூரத்துல பாருடா, ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு வர்றாரு, அவர்கிட்ட போய் சாக்லேட் கொடுப்பா. வாடா வாடா சீக்கிரம் வாடா. அண்ணா அண்ணா இதாங்கண்ணா எடுத்துக்கோண்ணா, சாக்லேட் எடுத்துக்கோண்ணா. ஹாப்பி கிறிஸ்மஸ்ண்ணா. ஐயா ஐயா எனக்கு ஏதாச்சும் கொடுங்க ஐயா, ஒரு 2வது கொடுங்க ஐயா ப்ளீஸ் ஐயா. ஏய் இருங்கடா ஒரு நிமிஷம், சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நீங்க போங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிளம்புங்க. சரிப்பா, இப்போ கிறிஸ்மஸ்னு எதுக்கு எல்லாருக்கும் நீ சாக்லேட்லாம் கொடுக்குற? அண்ணா என்னண்ணா எப்படி சொல்லிட்டீங்க? நமக்காக தான் பிறந்தாரு, நமக்காக தான் வந்தாரு, நம்மளோட பாவங்கள்லாம் தீக்கிறதுக்காட்டி வந்தாருண்ணே. அதுக்கு தானே இந்த கிறிஸ்மஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்ண்ணே. அதுக்கு தான் இந்த சாக்லேட்டு எடுத்துக்கோங்க, இன்னொன்று கூட எடுத்துக்கோங்க. அண்ணே பசிக்குது அண்ணே, ஏதாவது ஒரு 2 மணி கொடுங்க அண்ணே. அண்ணே இருப்பா பேசிட்டு இருக்கேன்ல, கொடுக்குறேன், அப்படின்னு இல்லை. சரிப்பா, நானும் தான் பிறந்திருக்கேன், ஆண்டவரும் பிறந்திருக்காரு, இது ரெண்டுக்கும் எதுப்பா வித்தியாசப்படுத்துது? அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணே, நம்ம பிறந்தோம், ஆனா ஆண்டவர் வந்து நமக்காக பிறந்தாரு, சிலுவையெல்லாம் தொங்குனாரு, நம்மளோட பாவங்கள்லாம் தீத்தாரு. அதுக்கப்புறம் ஆனா அவ்வளவுதானே கிறிஸ்மஸ்ண்ணே. சரி இரு இரு, நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ 2 பேர் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்கலன்னு உங்ககிட்ட வந்தாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லாம போச்சு. ஆனா ஆண்டவர் அவங்கள அப்படி பார்க்கல. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆண்டவர் பிறந்தாருன்னு சொல்றதே இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்யதான். நம்மளுக்கெல்லாம் நாமன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாம இன்னும் பாவியா இருக்கோம். ஆனா நம்ம ஆண்டவர் ஏழைகளை ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கே வந்தாரு. ஓகேவா பாஸ்? அதனால இனிமேல் எல்லாரும் கிறிஸ்மஸ்ன்றது நமக்கு மட்டும் சந்தோஷம்னு நினைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கும் வேதனைப்படுறவங்களுக்கும் நல்லது செய்ய மாத்திரம்தான் அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யணும். இதுதான்ப்பா கிறிஸ்மஸ். இனிமே சாக்லேட் கொடுக்குறப்போ இது நினைச்சே கொடு, சரியா? ஹாப்பி கிறிஸ்மஸ். அண்ணே சரிண்ணே, இனிமே நான் அப்படியே யோசிச்சு கொடுக்குறேண்ணே. இதுதான் கிறிஸ்மஸ்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேண்ணே, இப்போ புரிஞ்சுக்கிட்டேண்ணே. இனிமேல் எல்லாருக்கும் அப்படியே கொடுக்குறேண்ணே. தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றினதுக்கு. தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. பரத்தில் தூதர் பாடிட, பாரில் தீர்க்க தேடிட. அழகை அதிர்த்தில் நட்டுக்கிட, அவன் நீயோர் மனம் ஆக்கிட. அழகை அதிர்ந்து நட்டுக்கிட, அவன் நீயோர் மனம் ஆகிட. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையின்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையின்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகமத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரகமத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே.
தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே பிறந்தாரே பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே பிறந்தாரே மைப்பருள் ராவினிலே அந்தே காத்திருக்க மைப்பருள் ராவினிலே அந்தே காத்திருக்க விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடி விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடி அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம் இப்பரையே வாழ்த்திடுவோம் அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம் இயேசு நாமத்தை பாதை எல்லாம் உள்ளானதோ வழிகள் எல்லாம் தடைப்பட்டதோ பாதை எல்லாம் இருளானதோ வழிகள் எல்லாம் தடைப்பட்டதோ இயேசுவே வழி சத்தியமும் இயேசுவே வழி சத்தியமும் ஜீவன்களனும் மாணவரே ஜீவன்களனும் மாணவரே அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம் இப்பரையே வாழ்த்திடுவோம் அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம் இயேசு நாமத்தை கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் அவர் நாமம் அதிசயமே கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் அவர் நாமம் அதிசயமே ஆலோசனை காய்வர் ஆலோசனை காய்வர் வல்லமையுள்ள தேவனவர் வல்லமையுள்ள தேவனவர் அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம் இப்பரையே வாழ்த்திடுவோம் அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம் இயேசு நாமத்தை பெத்லகேம் என்னும் ஊரினிலே தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே பிறந்தாரே பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே பிறந்தாரே மைப்பருள் ராவினிலே மந்தே காத்திருக்க மைப்பருள் ராவினிலே மந்தே காத்திருக்க விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடி விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடி அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம் இப்பரையே வாழ்த்திடுவோம் அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம் இயேசு நாமத்தை உயர்த்துவோம் அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம் இப்பரையே வாழ்த்திடுவோம் அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம் இயேசு நாமத்தை எத்தனையோ கம்பெனிக்கு போயும் வேலை கிடைக்க மாட்டேக்கு. இவ்வளவு படிச்சு என்னத்துக்கு? ஒரு கம்பெனில நம்மளுக்கு வேலை கிடைக்க மாட்டேக்கு. ஆமா ப்ரோ, நானும் அப்படிதான் படிச்சதுக்கு எல்லா கம்பெனிக்கும் போயாச்சு, ஒரு வேலை கூட கிடைச்சல. ஆமா, எங்க சர்ச்சில் எல்லாம் எனக்கு ஜெபம் பண்றாங்க. ஆனாலும் எனக்கு யாருக்கு ஜெபத்தையும் ஏசப்பா கேட்கல. எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்கி. ஆமா, என்னடா தம்பிகளா சோகமா இருக்கீங்க? ஆமா சார், நாங்க எத்தனையோ கம்பெனிக்கு போயாச்சு, ஆனா வேலையே கிடைச்சல சார். ஆமா சார். சரியே, உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? சரி, எந்த வேலை தந்தாலும் நாங்க செய்யலாம் சார். உங்களை பார்க்க ஒரு பிசினஸ் மேன் மாதிரி இருக்கு சார். உங்கள்ட்ட ஏதாவது வேலை உண்டா? எங்க 2 இருக்கா? எனக்கு நிறைய ஏக்கர் எல்லாம் இருக்கு, நெல்லெல்லாம் நல்லா இருக்கு. நீங்க அதை நெல் ஆலையை கொண்டு போயிட்டு அதை மூட்டையா அந்த கூட நோண்டு எல்லாம் வேலை செய்வீங்களா? செய்யறேன் சார். சார், என்ன தொட்டு வரணும் வேலை? நீங்க எப்ப முடியுமா வருங்க? சார், எங்களுக்கு செலவு ஒத்தைக்கு பைசா தந்தா போதும். அது வேண்டாம், எனக்கு 100ல் 10% தந்தா மாதிரி மிச்சம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சார்,
என் காதை என்னாலேயே நம்ப முடியல. 100% 10%. அது 10% உண்மையாக இருந்தால் நீங்கள் தரணும். சரி சார். எங்க ஜெபத்துக்கெல்லாம் இப்பதான் பலம் கிடைச்சிருக்கு. தெய்வமே எங்க முன்னாடி வந்து நிக்கிய மாதிரி இருக்கு சார். எங்க அண்ணன் என்னாலே நம்ப முடியல. இவ்வளோ பணமா? ஆமா, எல்லாம் நம்ம உழைச்சது. நான் இவ்வளவு பணம் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். ஆமா, நம்ம 1 மாசமாட்டு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம். அவர் வரட்டு பணம் வாங்க வருவாரு. 1 மாசத்துல 1 நாளாவது வந்து எத்தி பார்த்தாரா? ஆமா, 1 மாசத்துல 1 நாள் கூட வரல. அவரு 10ல் 1 பங்கு கேட்க வருவார்ல, அப்ப அவர் கொடுக்கவே கூடாது. ஆமா, கொடுக்கவே பாது. வரட்டு. கண்ணாடி காணோம். என்னோட தம்பிகளா, என்ன பைசா தாங்க தம்பி. ஆமா, வந்துட்டாரு. பணம் கேக்குது. என்னோட புலம்புறிய தாங்க. 1 மாசமா இங்க வரவே இல்லை. இப்போ உங்களுக்கு பைசா கேட்க மட்டும் வந்திருக்கீங்க. பிஸியாக இருந்தேன் தம்பி. பிஸியா இருந்தீங்களா? நாங்க 1 மாசமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா உங்களுக்கு பைசா மட்டும் தரணுமா? என்னடா இப்படி பேசுறீங்க? உங்களை ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்துருந்தேன்? பணம் கொடுத்தோன்னே மாறிட்டீங்களா? நான் என்ன இருக்கு, எனக்கு பிஸி ஒர்க் ஆகிட்டு. சரி, இவ்வளோதானே உங்களை இது விசுவாசம். சரி போங்க, இந்த வேலையிட்டு உங்களை தூக்கி வச்சு போங்க. வேலையை விட்டு தூக்கி வச்சு to your beat. Where we walk, there you'll be.
சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடைப்பால் கிடந்தே உன் நிழலில் என் தஞ்சம்
புதுப்பேட்டி பொன்ராஜன் பேர் வச்சிருக்கான். கிளாஸுக்கு வர லட்சணமே அது. ஏய் கிளாஸ் தாண்டா வந்துட்டு இருக்கேன். நேத்து நைட்டு நம்ம வாத்தியார் சொல்லி கொடுத்த ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஆமா, எப்படி படிக்க? நைட்டு பூரா கண்ணு முடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே புரியலடா. தலைகீழ வச்சு எங்க முடியும்? இப்படிதான் படிக்கணுமா? நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்டேன்டா. சரி, நேத்து சொல்லி கொடுத்தா அதை படிச்சிட்டியா? சொல்லிட்டேன், படிச்சேன். நீ ஆரம்பி. சரி, அவன் நடந்துட்டே படிப்போம். சரி பாபா. ரொம்ப தூரம் போனல. வீட்டுல இந்த அப்பா அம்மாருடைய தொந்தரவு தாங்க முடியல. வீட்டுக்கு போனாலே சென்ட்ரல் ஜெயில் மாதிரி தான் இருக்குது. மொபைலை தொட விட மாட்டேங்கிறாங்க, கேட்டா அதுல பிசாசு இருக்குன்றாங்க. டிவியை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, அதுலயும் பிசாசு இருக்காங்க. அப்ப எதுக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கணும்? கசாம உலகத்தை போய் தராங்க. இதை வேற என்னமோ நம்ம ஊர்ல ஏதோ 4 பேர் கெட்டு போன பையன் 2-3 பேர் எங்கேயோ ஒவ்வொரு போறானா, அவன் முன்னாடி நானும் போனமா? ஏன் தான் இப்படி வந்து தொலைதான்னு தெரியல. நீ புனிதல்ல? நீ தாசனே? நான் தாசனடா. நீ வரதராஜ். பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமா, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ற? இருக்குடா. அதாவது இடத்துல உள்ள ரேட் ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்காக தலையில இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இடம் வளர்க்கணும். அதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. நான் சொல்லி தரேன். சரி விடு, என்ன ஆச்சுன்னு சொல்றேன். என்ன? சரி, இப்ப நீ எங்க போயிட்டு இருக்கா? அதை ஏன்டா கேக்குற? நானும் வீட்டுல படிச்சு முடிச்சிட்டு வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வேலையும் கிடைக்கல. எங்க அப்பா இருக்காரு பாரு, எங்க அப்பா இந்த தாடி வச்ச கேடி. ஆமா, அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் என்னை என்ன பண்ணார் தெரியுமா? ஏதோ பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு பாட்டு வாத்தியாரு சங்கீதம் சொல்லி கொடுக்காராம். நம்ம ஊருக்குள்ள 2 கேடுகட்ட பையில 2-3 பேர் அங்க போறான். அவனாலதான் நம்ம பேரே கெட்டு போகுது. என்னத்த சொல்ல? என்ன அந்த கேடு கெட்டவங்க? நாங்க 2 பேர் தான். நாசமா போச்சு போ. அடா பாவி, அப்ப நீங்களும் அங்க கம்பெனியா? எனக்கு இப்போ அந்த காலத்து ஞாபகம் வருதுடா. அந்த காலத்துல நம்ம ஸ்கூல்ல ஒன்னா பெஞ்சில உட்கார்ந்து, கடைசி பெஞ்சில உட்கார்ந்து நம்ம பெஞ்ச தேய்ச்ச மாதிரி இப்பவும் அந்த பாட்டு வாத்தியார் கிளாஸ்ல உட்கார்ந்து நல்லா பெஞ்சு தேய்க்கலாம்டா. இங்க பெஞ்ச் எல்லாம் கிடையாது. ஏன்? நின்னுட்டு தான் அவங்க பாடம் கத்துக்கணும். அப்படியா? சரி, நேரம் ஆகுது. அப்படியே நடந்துட்டே பேசுவோம். இப்படி காட்டு வழியா கூட்டு போறீங்க? அதாவது அந்த தெரியுது போறாங்க. தனியா ஒரு வீடு தெரியுதா? மூங்கில்ல கட்டின மாதிரி இருக்க. ஆமா, அந்த வீடு யார் வீடு தெரியுமா? யாருடா? நம்ம பிரைம் மினிஸ்டர் வீடா? நம்ம வாத்தியார் வீடா? வாத்தியார் வீடா? என்னடா காட்டுல தனியா தன்னந்தனியா வீடு கட்டி வச்சிருக்காரு. தனியா இருந்தாதான் இந்த மாதிரி வித்வானுக்கு டைரக்டா கடவுள் மூல தருவாராம். ஓ, இப்படி தனியா கிடந்தா டைரக்டா ஞானம் வரும். அந்த ஞானம் அப்படியே பனி மாதிரி மண்டல இறங்கிருமா? ஓஹோ. ஆனா கிளாஸ் நடக்குது அங்க இல்ல, பாடம் எங்க சொல்லி கொடுக்கலையா? சொல்லி தரல. அப்ப எங்க நடந்துட்டு பேசுவாங்க? எங்கடா? ஏய், அந்த மலையை சுத்தி போனா அடுத்த ஊர்ல இருக்குடா. அதான், அதுல எத்தனாவது தெரியல, எத்தனாவது வீடு? ஏவா கூட தானே வரனே. நான் இன்னும் ஒரு நிமிஷம், ஒரு வேலை இருக்கேன். அதாவது நான் வீட்டை விட்டு புறப்படும் போது எங்க அப்பா சொன்னாங்க, சித்தப்பா வீட்டுல போய் இதை சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நான் அதை போய் சொல்லிட்டு தான் வந்துட்டு தான் அப்புறம் நான் வருவேன். நீ இன்னும் தெரிஞ்சலையா? ஏன்? ஸ்கூல்ல தான் பாட்டி செட்டு போயிட்டான் சொல்லி 16 முறை நீ லீவ் எடுத்துக்க. ஆமா ஐயா, பூர்ணாவி யோக்கியம் செம்படுத்து உள்ளவங்க. டேய், தாத்தா செத்துட்டாரு 25 ரூபாய் நீ லீவ் எடுத்திருக்க. நான் என்ன சொல்லிக்கிட்டாலே? அந்த தாத்தா இன்னும் உயிரோட தான்டா இருக்காரு. டேய், எப்படி நான் வந்து சேர்ந்துருவேன்? எத்தனாவது வீடு? அதாவது இந்த வந்தான் போனான் தெருவுல. வந்தான் போனான் தெருவுல 4ஆம் நம்பர் வீடு. 4ஆம் நம்பர் வீடு. ஓகே, எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும்? இப்போ இன்னும் 5 நிமிஷம் வந்துருவாரு. 5 நிமிஷமா? நான் 1/2 மணி நேரத்துல வந்து சேர்ந்துறேன். இன்னொன்னு
இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கூலுக்கு என்னைக்கு தான் கரெக்டா டைம் போனோம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன விஷயம்? இந்த வாத்தியார்ட்ட எது பேசினாலும் ராகத்தோட தான் பேசணும். என்னது ராகத்தோடு பேசணும்? ராகத்தோட பாட்டா பாட்டுன்றீங்க? ஆமா. என்னடா செய்யுது, எனக்கு பாட்டே வராதடா. நீ ராகமா பேசலனா அவர் சாபம் போட்டுருவாரு. சாபம் போட்டுருவாரா? பாரு, நீ ஏற்கனவே கேட்டல அப்பவே. ஆமா. ஏன் எங்க தலை மூடிட்டு போறேன்னு அவர் சாபம் போடுறதால தான் முடி போயிட்டு. சரி சரி. தலை போற காரியமா இருந்தாலும் சரிதான்டா, ராகத்தோடு தான் படிக்கணும். அவர்கிட்ட எதை சொன்னாலும் பாட்டா ராகத்தோட தான் பாடணும். ஆமா. வார்த்தையால பேசக்கூடாது. சரிடா, சரி சீக்கிரம் வந்துடுறேன். எத்தனை நம்பர்? 4ஆம் நம்பர் இருந்தானே. 4 நம்பர் வீடு. என்னது? 4ஆம் நம்பர் வீடு. அதானே. அவன் 4ங்க, நீ 3ங்க. மட்ட கொள்ள வாங்க, எப்படியா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இசைக்குட்டி இன்பராஜ். ஏன் இசைக்குட்டி உள்ளே ஐயா. தாமதமாக சொல்ல கூடாது. வயலில் வரதராஜ் உள்ளே ஐயா. இன்றைக்கு பாடம் சொல்லி தருகிறேன். சா சரிகம சரிகம சா வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. யார் நீ எதற்காக இங்கு வந்தாய்? உனது பெயர் என்ன? என் பேர் தாசன். என்னிடம் எது சொன்னாலும் எப்பொழுது சொன்னாலும் ராகத்தில் சொல்ல வேண்டும். உனது பெயர் தபேலா தாசன். தபேலா தாசன். இன்றைக்கு பாடம் சொல்லி தருகிறேன். பதனி 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 சரிகம பதனி சரிகம பதனி சரிகம பதனி சரிகம பதனி பதனி சரிகம பதனி சரிகம பதனி சரிகம பதனி சரிகம பபபா சரிகம பபபா பசனி 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 பதனி 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 நிபதம 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 இன்றைக்கு பாடம் முடிந்து விட்டது. இன்று போய் நாளை வாருங்கள். நன்றி ஐயா. பன்றி ஏன் உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கூட என்ன சொல்லி விட்ட உனக்கு? என்ன சொல்லி கொடுத்த? என்ன பேசணும்? ராகத்தோட பேச. அது என்னடா அடிக்கடி அடிக்கடி பதனி பதனிங்கிறார்.
ஏய், அது ராகம்டா. அப்படியா? ஆமா, நல்ல வேலை நீ இன்னைக்கு முதல் நாளுங்கிறதால உன்னை விட்டுட்டாரு. ஓகே. இல்லன்னு வச்சுக்கேன், போகும்போது தொப்பி வாங்கிட்டு தான் போயிருக்கணும். இப்ப ஊருக்கு தொப்பி இல்ல, சாபம் போட்ட மீச அப்பெல்லாம் வந்துட்டு பாக்கணும். அப்படியாவது வரலடா. சரி, இவ்வளவுதான் பாடமே வா. ஆமா, நல்ல ஜாலியா தான் இருக்கனே. ஜாலியா தான் இருக்காரா? ஓகே. நாளைக்கு இன்னைக்கு பண்ண மாதிரி லேட் பண்ணிடாத. நாளைக்கு சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரமா ஏய், சரியா? கரெக்டா அந்த ஆலமரத்து பக்கத்துல 9 மணிக்கு வந்துரு. கரெக்டா நிப்போம். சரியா? ஏய், இன்னொரு விஷயம் என்ன? மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஞாபகப்படுத்துறியா? தலை போற விஷயமா இருந்தாலும் சரி, நாளைக்கு மாட்டிக்கிடாத. ராகத்தோட படிச்சிடணும். தலை போற விஷயமா இருந்தா கூட பாட்டா ராகத்துல பாடணுமே தவிர வார்த்தையில சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். ஆமா, கண்டிப்பா. நாளை பாருடா, வச்சு விளாசுறேன். சரி, பாப்போம்டா. ஐயோ, லேட் ஆகிற ஆயிடுச்சே. அவங்க போயிருப்பாங்களே, காணுமே. சரி, நம்மளாவது சீக்கிரமா போவோம். சாருடைய வீடு தீ பிடிச்சு எரியுதே. இப்படி தன்னந்தனியா காட்டுல வச்சிருந்தா யாரு வந்து உதவி செய்வா? சீக்கிரம் போய் ஆட்டு போய் நம்ம சொல்லு. எதை சொன்னாலும் பாட்டாக பாடணும். சரி, போ. டேய், வர இன்னைக்கும் வரவே இல்லை. ஏதோ பதனி நம்ம ஸ்கூல்ல பண்ண மாதிரியே இன்னும் வரல பத்தியா? 9 மணிக்கு சொன்ன ஆளை கண்டு. வணக்கம் ஐயா. மரத்து நிழலில் கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டேன். தபேலா தாசன் எங்கே? தபேலா தாசன் எங்கே? 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 ஏன் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய்? குபு 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 மோகன ராகத்தில் பாட வேண்டும். எல்லாமே இருந்து நாசமாய் போனது. தாசா, ஏன் வீடு தீ பிடிச்சு எரியறத இப்படியாடா வந்து சொல்லணும்? தாங்களிடம் இதை பேசினான். இது தப்பு இல்லடா, எல்லாமே ஏன் தப்புதான். எதை சொன்னாலும் எந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாலும் ராகத்துலதான் சொல்லணும் ஒரு பிடிவாதமா இருந்தேன் பார். என் பிடிவாதத்தினால வந்த விளைவு என் வீடு தீ பிடிச்சு எரிஞ்சு போச்சு. தீ
பத்தி எறிகிறத சொல்றத நான் ராகத்தை மாத்தி மாத்தி நேரத்தை வீணாக்கிட்டேன்டா. எல்லாமே போச்சு. என் வாழ்க்கையில இனிமே இந்த பிடிவாத குணத்தை நான் மாத்திருந்தேன்டா. பிடிவாதம் பெரிய நஷ்டம். சாத்தானின் சதிகார கரம் பரிசுத்தத்தில் விழுந்தால் பிதாவின் அதிகார கரம். ஒரு கரத்தால் பிதாவை பற்றி கொண்டு மறுகரத்தால் வேத வாளை ஏந்தி கொண்டால் பிசாசையும் வதைக்கலாம், சுவிசேஷமும் விதைக்கலாம். சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தான். சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான். அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தா. சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான். வாழையும் ஏமாற்றினாயே, அற்ப கனிய காட்டி மோசம் செய்த சாத்தானும் நீயே. ஆலயத்துக்கு போக விடாமல் தடுப்பவன் நீயே, எங்க ஆண்டவர் இயேசுவை வணங்கிடாமல் கெடுப்பவன் நீயே. ஜெபிக்கும் போது தூக்கத்தை நீ கொடுப்பவன் தானே, பைபிள் படிக்கும் போது மனசை கெடுக்கும் சாத்தான் நீதானே. தந்திரமாக நீயும் வேலை செய்கிறே, நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே மாந்து போகிறே. தந்திரமாக நீயும் வேலை செய்கிறே, நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே மாந்து போகிறே. அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தா. வருபவன் நீதான் சாத்தானே, கொடிய வேதனைகளை கொடுப்பவனும் நீதான் சாத்தானே. சோதிக்கும் சோதனைக்காரன் நீதான் சாத்தானே, சிற்றின்பங்களை தழுபவனும் நீதான் சாத்தானே. சந்தோஷத்தை கெடுப்பவனும் நீதான் சாத்தானே, பல சங்கடங்களை கொண்டு வருபவன் நீதான் சாத்தானே. சாத்தானே, உன் ஆயுதங்கள் ஒன்றும் பலிக்காது, சர்வ வல்லவரின் பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. சாத்தானே, உன் ஆயுதங்கள் ஒன்றும் பலிக்காது, சர்வ வல்லவரின் பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாத
பாடுகளை எனக்கு தந்தாயே நேசர் இயேசுவை மறந்து ஓடுவேன் என்று காத்திருந்தாயே யோபுவை போல துன்பங்களை நீ எனக்கு தந்தாயே எனக்குள்ளதெல்லாம் எடுத்து நடுத்தெருவில் விட்டாயே இவ்வுலகத்தின் பாடுகள் என்னை எதுவும் செய்யாது இவை இனி வருகின்ற மகிமைக்கென்றும் ஒப்பாயாகாது என்னை அழிக்க நினைச்ச சாத்தான் நீதானோ உன்னை பாதாளத்துக்கு அனுப்பும் வரை ஓய்ந்திருப்பேனோ என்னை அழிக்க நினைச்ச சாத்தான் நீதானோ உன்னை பாதாளத்துக்கு அனுப்பும் வரை ஓய்ந்திருப்பேனோ அப்பால போ சாத்தானே அப்பால போ சாத்தானே பெருமை கொண்டவன் நீதானே தள்ளப்பட்டவன் நீதானே நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தான் சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளனானுதான் அப்பால போ சாத்தானே அப்பால போ சாத்தானே பெருமை கொண்டவன் நீதானே தள்ளப்பட்டவன் நீதானே நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தான் சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளனானுதான்
கசப்ப மதுரமாக்கும் வார்த்தை கசப்பான வாழ்க்கைய இனிப்பாக்கும் வார்த்தை பேச வைக்கும் ஜெபிக்க வைக்கும் ஆவியிலே பாட வைக்குமே அக்கினியா மாறுவோம் உலகத்தையே கலக்குவோம் அன்பாவே நடப்போம் இயேசுவையே உயர்த்துவோம் சேர்ந்து அழிவே இல்லா உங்க வார்த்தை முடிவே இல்லா தேவ வார்த்தை ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை ஆதியிலே வார்த்தை ஆண்டவரே வார்த்தை வருஷம் புறா வழி நடத்தும் உங்க வார்த்தை மாயாம ஓட போறோமே ஏனோ நீ கொடுத்த உங்க வார்த்தை சலிக்காம ஆட போறோமே ஏனோ சிக்க வைக்கும் உங்க வார்த்தை அழிவே இல்லா உங்க வார்த்தை முடிவே இல்லா தேவ 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 வார்த்தை கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் கதைகள் சொல்வேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் கதைகள் சொல்வேனே பரிசுல பெரிசு எதுவென்று சொன்னால் பரிசுகள் தருவேனே கதையை கேளுங்க கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே கிறிஸ்மஸ் கதைகள் சொல்வேனே கிறிஸ்மஸ் தாத்தா வந்தேனே தாத்தா வந்தேனே